நம்ம ஐயா சாமிஜி ஐயா வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் சாப்பிடும்போது இன்னைக்கு எல்லாமே ஜோதிட வகுப்பில் இன்னைக்கு நிறையா பேர் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு போட்டு மக்களுக்கு ஜோதிடத்தை ஊட்டி விடுறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேளுங்க, வீட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். உடனே நீ போய் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு அருகில் வச்சு ஒரு தண்ணி ஊற்றிட்டு வா, உனக்கு அந்த தோஷம் போயிருன்னு அந்த பெரியவங்க சொன்னாங்க. அவரும் ஒரு ஞானி தானே. ஆனால் இன்னைக்கு வீட்டில் பெரியவங்கள் எல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டாங்க. வீட்டில் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்றேன்ட்டு கேப்பார் இல்லாமல் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணுமா வேண்டாம்? இப்போ பாருங்க, நீங்கள் முதல் 1 சூரியன் 2 சந்திரன் 3 என்ன 3 செவ்வாயா? ஏன் மாற்றி மாற்றி பேசுறேன்? 1 சூரியன் 2 சந்திரன் 3 யாரு? ஒரு சத்தமாக சொல்லுங்க சார். 3 தான் குரு. இந்த இடத்துல பாருங்க, தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு குரு வந்து வீட்டில் இருந்திருக்காங்க. அதனால பெரியவங்க ஒரு வீட்டில் இருக்கிறது நல்லதா இல்லையா சொல்லுங்க? தாய் தந்தை இருக்கு. அதனால தான் எண் கணிதத்திலையும் கூட சூரியனை 1, சந்திரனை 2, அடுத்தது குருன்னா 3. பெரியவங்க ஒருத்தர் இருந்தா அவங்க நிதானமான ஒரு பதில் சொல்லுவாங்களாம். அதை கேட்டு அவசரமா போய் ஒருத்தர் அடிக்க போனாங்க கூட கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பஞ்சாயத்து பண்ணி நியாயத்தை தீர்த்துக்கலான்னு சொல்லி அந்த பெரியவர் காலம் பிடிச்சி கேட்பாராமா. அந்த பையன் அப்படியே கையில் இருக்கிற அருவாலை கீழே போட்டுருவானா எப்படி? அப்போ ஒரு பெரியவங்க இருக்கணும். இப்ப எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டு தான் இருக்கோம். பெரியாஸ்பத்திரியில் 400 பேஷண்ட் இருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு வந்து வீரராய பெருமாள் சாமி சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணி கொண்டு போய் ஆப்பிள், ஆரஞ்சு, திருநூறு எல்லாம் கொண்டு போய் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நோய் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் சாப்பிட்றவங்க அவங்க நோயில் படுத்துக்கிறவங்க வீட்டில் ஆஸ்பத்திரி என்னைக்காவது போனீங்கன்னா அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நோயாளி பெட்டில் இருக்கிற நோயாளி கொண்டு வந்து தேயிலை உட்கார வச்சு அவரோட உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவர் என்ன நோய்க்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியாமல் நம்மளோட நோய் தீர்ந்து வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் மேலே அவ்வளவு பாசத்தை வச்சுக்கிறவர் என்கிட்ட வந்திருக்கிறீங்களே, இதை விட எனக்கு இது என்ன வேணும்? நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் கை கொடுக்குறீங்களே, எதுக்கு? கவலைப்படாதப்பா, இறந்துட்டாருன்னு நினைக்காத, நான் இருக்கேங்கிறதுல கை கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் அப்படி. ஆஸ்பத்திரியில் போய் நான் இருக்கேன்னு சும்மா ஒரு நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணும் சொல்லு, நான் ஃபோன் பண்ணி நான் எல்லாம் கொடுக்குறேன், வீட்டுக்கு வந்து எல்லாம் பாருன்னு சொன்னால் அவருக்கு பாதி நோய் போடுங்க சார். சரியா தவிர இது நம்ம சொந்தத்துக்கு பார்க்கணும். ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் பார்க்குறோம். ஏன்னா இந்த பிரேதமெல்லாம் அடக்கம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த தர்மமெல்லாம் நிறைய செய்வோம். அவங்களுடைய மனசை பார்த்தா நல்லா இருக்கிறியான்னு கூட ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. சார் நம்ம பிறவி எடுத்துட்ட ஜோசியா, இந்த பிறவி எடுத்து நான் 35 வருஷமா இந்த துறையில் இருக்கேன். இந்த 35 வருஷமா துறையில் இருக்கிறதா 23 வருஷம் தான் எனக்கு சாமிஜி ஐயா கிடைச்சாரு. இன்னைக்கு அன்னைக்கு பழகி வச்சது அன்னைக்கு விதைச்சோம். இன்னைக்கு சாமிஜி ஐயா வந்து இன்னைக்கு ஒரு ஜோதிட மாநாடு கருத்தரங்கம் போட்டு இத்தனை ஜோசியரை அழைக்கிறார். இவ்வளோ பிசி சைடில் 2 முறை என்னை கூப்பிடுறாரு. மாரிமுத்து, என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கருத்தரங்கம் நடத்துகிறோம், நீங்கள்லாம் வந்து நின்று எங்களுக்கு நடத்தி கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். உரிமையோடு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க? உரிமையோடு சொல்கிறாரு. அப்போ இந்த உரிமை எப்படி வந்திருக்கு? 23 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் எடுக்கும்போது உங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பாடம் எடுக்கிறதுக்கு பைசா வாங்குறது நான் தான் லீடர். அது ஐயா கிட்டேருந்து வாங்குவேன். எவ்வளவு தெரியுங்களா? 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில் அவங்க ஐயா கொடுக்குற பிரசாதம் பாருங்க. பெரிய போண்டா, ஒரு போண்டா 5 ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ 10 ரூபாய் போயிடுச்சு. 5 ரூபா. ஒரு டீ ஒரு 5 ரூபா, 10 ரூபாயே வச்சுக்கோங்க. மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு 50 ரூபாய்க்கு ஆரி பகவானில் இந்த டோக்கன் நான் தான் கொடுப்பேன். 23 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கும் கொடுப்பேன். அப்போது 50, இது ஒரு 10, 60. அதே சாயந்தரம் 4 மணிக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு போண்டா ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்து 100 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 100 பேருக்கு படிப்பாங்க. அப்போ 70 ரூபா போயிடுச்சு. குருநாதருக்கு வெறும் 30 ரூபா வச்சு எங்களை வளர்த்தி விட்டுக்கிறாரு சார். அதில் கிடைச்சவங்க தான் நாங்கள். இன்னைக்கு சொல்லுங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பையனுக்கே, என்னோட பையனுக்கே 23 வருஷம் ஆச்சு. அவன் தான் அடையாளம். இன்னைக்கு ஐயா நீங்கள் கூப்பிடுறாங்க போது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் பூர நட்சத்திரம் ஆண்டாள், நம்ம பூர நட்சத்திரம் ஆண்டாள் நினைக்கிறாரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அவ்வளோ இன்னைக்கு ஒரு நாள் வருமானம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வருமானத்தை நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். நாளை காலை சூரிய உதயத்தில் நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்க முடியாது சார். உருவாகவும் அறியாத மனிதராக வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே முதல் முறையாக நம்ம எங்கள் ஜிகே ஐயாவுடைய அந்த புக்கில் அவ்வளவு கருத்து எழுதுவார். அதில் அட்டை வந்து முதல் ஐயாவோட விளம்பரம் தான் முதல் வரும் சார். அவர் அந்த காலத்தில் டிவியில் பேசுவார் சார். அந்த காலத்தில் டிவியில் பேசுவார்.
அதை பார்த்து எத்தனையோ ஜோதிடர்கள் வளர்ந்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம புதிய சேனலில் வரோம், 108 சேனல் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸ்க்குள்ளே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனையோ பண்ணுறோம். இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா, நாங்கள்லாம் படித்து வந்ததுக்கப்புறம் யூடியூப் வந்து 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்தில் உலகத்தில் எல்லோரும் வர்றாங்க. இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா கிடையாது. எத்தனையோ கிளாஸ் ஐயா நடத்தியிருப்பாங்க, கேமரா கிடையாது, எல்லாமே கேள்வி ஞானம். அதில் 10 வருஷம் ஓட்டி ஒரு ஆஃபீஸை போட்டு ஜோதிடத்தை பார்த்து இத்தனை மக்களை காப்பாற்றி வச்சதில் இன்றைக்கி ஐயா திருச்சியில் வந்து இன்றைக்கி வந்து அந்த திருச்சி ஆண்டாள் தாயாருடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி தனி மனிதராக இருந்து எல்லா ஜோதிடத்துக்கும் நான் வந்து இருந்து எல்லா செலவையும் நான் பார்த்து எல்லா ஜோதிடர் இனத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக நான் இருந்து நடத்த போகிறேன்னு அவர் சொல்லும்போது ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சாரா இல்லையா சொல்கிறேன். பாருங்க, ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சிட்டார். சார், குரு இல்லாத வித்த பொருட்டு வித்தை அல்ல. நம்ம முன்னோர்களுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை தீர்க்கிறதுக்கும் ஒரு குருகிட்ட வந்து ஒரு கல்வி கற்றுக்கும் போது அவரை குருவை பார்க்க பார்க்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு தோஷம் நிவர்த்தி.